வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசையா 55ஆம் அதிகாரம் 1-6 முடிய. ஏசையா 55ஆம் அதிகாரம் 1-6 முடிய. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்களாண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 43 முடிய. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயனும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 146 வசனங்கள் 1 முதல் 10 வரை. சங்கீதம் 146 வசனங்கள் 1 முதல் 10 வரை. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார்.
துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நற்செய்தி பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. மத்தேயு 4:17 முதல். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுனுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நான் தோத்திரம் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலும் நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய இடங்களிலே ஆண்டவரை ஆராதிக்க அவர் கொடுத்திருக்கிறதான பிரதான கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் இந்த காலை ஆராதனையிலே நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நற்செய்தி, உலகம் அனைவருக்கும் சுவிசேஷம், உலகம் அனைவருக்கும் நற்செய்தி என்ற தலைப்பில் விஷன் குட் நியூஸ் டு ஆல். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் துவங்கி 25ஆம் வசனம் வரை நமக்கு இன்றைக்கு வேத பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 சின்ன தலைப்புகளிலே உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, அப்பர் ரோம் காஸ்பல், மேலறை நற்செய்தி. இரண்டாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் காஸ்பல், வழங்கிக் கொள்ளப்பட்ட நற்செய்தி. மூன்றாவதாக யுனைட்டிங் காஸ்பல், ஒன்று சேர்க்கும் நற்செய்தி. ஆகிய இந்த 3 தலைப்பு, அப்பர் ரூம், அண்டர்ஸ்டாண்டிங், யுனைட்டிங். அப்பர் ரூம் காஸ்பல் என்கிற தலைப்புக்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19, 22ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலே, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த போஜனத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆகாரம் என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம். அப்பர் ரோம் காஸ்பல், நற்செய்தியை புரிந்து கொள்ள அதற்கு உள்ளே அடங்கி இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுத்தின தியாகத்தை அறிந்து கொள்வது அவசியம். இந்த மேலறையிலே வெளிப்படுத்தின தியாகம், என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம் உங்கள் மீட்புக்காக. இந்த தியாகம் என்று சொல்லுகிற அந்த ஒரு அளவு கடந்த அன்பை புரிந்து கொள்வதுதான் இந்த மேலறை நற்செய்தி. முதலாவதாக இதைத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தியாகம், நம் ஒவ்வொரு முறையும் நற்செய்தி நற்கருணையிலே பங்கு வருகிற பொழுது ஒருவர் நமக்காக தியாகமானார். நமக்காக தியாகமானவர் நாம் ஆராதிக்கிற கடவுள். நாம் ஆராதிக்கிற கடவுள் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து, இது எவ்வளவு பெரிய அன்பு என்பதை ஒருவேளை நாம் இன்னும் விலகிக் கொள்ளாமல் காணப்படுகிறோமா அப்படி விசுவாச வாழ்க்கையில். இரண்டாவதாக அண்டர்ஸ்டாண்டிங் காஸ்பல், நற்செய்தியை நன்றாக கிரகித்துக் கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதல். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு உங்கள் வேத புஸ்தகங்கள் திரும்பினால் அதில் வாசிக்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நற்செய்தி என்ன? விலகிக் கொண்டோமா? அதற்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய வழி என்ன? அவருடைய ரத்தம். அது விழுகிற இடமெல்லாம் பரிசுத்தம். என்னிலே அது விழுந்தது என்று சொன்னால் நான் பரிசுத்தன், இல்லை என்று சொன்னால் அதை விழ நான் அனுமதிக்கவில்லையா, என் மேலே அது விழ அனுமதிக்கவில்லையா, அந்த விசுவாசத்திலே நான் வரவில்லையா, இன்னும் அசுத்தனாக பாவியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க நான் அனுமதித்தேன். ஆகவே நான் இப்பொழுது பரிசுத்தனாக இருக்கிறேன். இதான் அண்டர்ஸ்டாண்டிங் காஸ்பல். அவருடைய ரத்தம் இல்லாமல் எனக்கு பரிசுத்தம் இல்லை. மூன்றாவதாக யுனைட்டிங் காஸ்பல், ஒன்றுபடுத்தும் சுவிசேஷம். எது இந்த நற்செய்தி எவ்விதமாக நம்மை ஒன்றுபடுத்துகிறது? இந்த நற்செய்தியிலே ஒன்றுபடும் மக்கள் எல்லாம் யார்? இந்த நற்செய்தியிலே கிறிஸ்து ஒருவருக்காக அல்ல, ஒரு குழுவினருக்காக அல்ல,
ஒரு சமுதாயத்துக்காக அல்ல, உலகத்தின் பாவங்களுக்காக, உலகத்தில் உள்ள மக்கள் அனைவர் மீதும் பொழிந்தள்ளப்பட்ட பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறோம். வெவ்வேறு பிரதேசங்களிலே நாம் ஜீவித்தாலும், வெவ்வேறு பாஷைகளில் இருந்தாலும், கலாச்சாரங்கள் இருந்தாலும், பல வேறுபாடுகள் இந்த உலகத்தை காணப்பட்டாலும் நம்மை ஒன்றுபடுத்துகிறதுக்கு அவருடைய ஒரே ரத்தம். இந்த தேசத்துக்கு ஒரு ரத்தம், இந்த தேசத்துக்கு ஒரு ரத்தம் என்றல்ல, கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்து ஒருவரே, அவர் ரத்தம் ஒன்றே. மத்தேயு சுவிசேஷம் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி, காஸ்பல் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் நற்செய்தி. அந்த விடுதலை தான் நம்மை ஒன்றுபடுத்துகிறது. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த பிரகடனம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரர் அவருக்கு சுவிசேஷம், இருதயம் வெறுகுண்டவர்களுக்கு குணமாக்குதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குடலுக்கு பார்வை. யார் யாரெல்லாம் ஒன்று சேர்த்துக்குது பாருங்க இந்த சுவிசேஷம். எங்கெங்கெல்லாம் ஒதுங்கி கிடக்கிறார்களோ, தூர கிடக்கிறார்களோ, தள்ளப்பட்டு கிடக்கிறார்களோ, புறமாக்கப்பட்டு கிடக்கிறார்களோ, செய்யவர் என்று தாழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ, இவர்களை எல்லாம் தேடி சென்று ஒன்றுபடுத்துகிறது இந்த நற்செய்தி. பிரியமானவர்களே, நற்செய்தி பணி நாம் நமது கரங்களிலே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய கட்டளை. அந்த கட்டளையிலே இவ்விதமாக, ஆக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சகல ஜாதிகளை. விடுதலை, ஒன்றுபடுத்தும் விடுதலை, நற்செய்தி ஒன்றுபடுத்தும் நற்செய்தி. பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறதா? நம்முடைய நற்செய்திக்கு நாம் யாரும் நற்செய்திக்கு சொந்தக்காரர்கள். இதை நாம் அனுபவித்திருக்கிறோம். கிறிஸ்துவின் ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறோம். இதை எங்கு கொண்டு செல்கிறோம்? காலை ஆராதனையில் இந்த இடத்திலே அமர்ந்ததோடு மாத்திரம் என்னுடைய ரட்சிப்பு கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. எல்லோரும் வீட்டிலே தரித்திருங்கள். லாக்டவுன், வீட்டிலே தரித்திருங்கள், வெளியிலே போகாதீர்கள், முகத்திலே முகமூடி போட்டுக் கொள்ளுங்கள். இதை அப்படியே சுவிசேஷத்துக்கு உபயோகப்படும். வீட்டிலேயே ரட்சிப்பு, வாயை மூடிக்கொண்டு அப்படி அல்ல. இந்த சுவிசேஷம் ஒலிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பிரபல்யப்படுத்தப்பட வேண்டிய சுவிசேஷம். யாருக்கெல்லாம்? ஒதுங்கி கிடக்கிறவர்கள், தள்ளப்பட்டவர்கள், குடியிலே கிடக்கிறவர்கள், சிறியவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள், தாழ்வு என்று எண்ணப்பட்டவர்கள், இல்லை என்று சொன்னவர்கள், கட்டுண்டவர்கள், இவர்களுக்காக ஒரு பெரிய பரிசாக ரட்சிப்பு உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு இதை வீட்டிலேயே அமர்ந்து, இந்த வீட்டிலேயே வைத்துக்கொண்டு, இந்த ரட்சிப்பு இறக்கப்பட்டு வைத்துக்கொண்டு வாழ்வது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு தவறான ஒரு உதாரணம். பிரியமானவர்களே, மேலறை நற்செய்தி, விளங்கிக் கொண்ட நற்செய்தி, ஒன்றுபடுத்தும் நற்செய்தி, அப்பர் ரூம் காஸ்பல், அண்டர்ஸ்டாண்டிங் காஸ்பல், யுனைட்டிங் காஸ்பல். இந்த நற்செய்தி பணியின் இந்த பரிசுத்த ஞாயிறை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து கொள்ளுவோம். மேலறையிலே ஒரு தியாகம். நீங்களும் நானும் மீட்கப்படுவதற்கு மேலறையிலே ஒரு தியாகம், ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்து அனைவரையும் விடுதலைக்குள்ளாக வழிநடத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளின் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எங்கள் கடமையை சீரும் சமயமாய் நிறைவேற்ற பலன் தாரும். தரிசனத்தை இழந்து போகாமல் காத்துக்கொள்ளும். சமுதாயத்திலே ஓரமாய் தள்ளப்பட்டவர்களை ஒம்மண்டை கொண்டு வருகிற இந்த தூய்மையான பரிசுத்த நற்செய்தி பணியை
நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்தோம். விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படட்டும். திருச்சை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியத்திலும் குடும்பம் குடும்பமாய் ஆசிரியர் அவருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறவர்கள், வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். விரைவில் பிள்ளைகள் தன்னுடைய படிப்பை ஆரம்பிக்கட்டும். வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், வேலை பார்க்கிறவர்களையும் இந்த ஆசிரியம் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த காலத்தில் இந்த கொடிய வியாதி ஒருவரையும் தீண்டாதபடி காத்துக்கொள்ளும். நாட்டின் தலைவர்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரும் ஞானத்தை தாரும், வழிநடத்தும். எங்கள் திருச்சபையின் தலைவர்கள், எங்கள் பேராயருக்காக, எங்கள் குடும்பத்தாருக்காக நாங்கள் மீண்டுமாய் செபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில பேராயத்தை நடத்தி செல்ல வேண்டிய மேலான ஞானத்தை கட்டிட்டோம். ஒவ்வொரு போதுகரமானங்களையும் ஆசீர்வதியும். தாமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வியாதிகள் இருக்கிறவர்கள், பாடுகளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், கடினோடு இருக்கிற மக்கள் எல்லாரையும் உடைய வல்லமை கரத்தினாலே விடுதலைப்பட வேண்டும் என்று செல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தனும். திருச்சபையில் விரைவிலே நாங்கள் ஆராதிக்கவும், ஆலயத்தில் ஆராதிக்கவும், கிராமப்புறங்களுக்கென்று சிறப்பான திருப்பணி ஆற்றவும் அருள் புரிவீராக. திருச்சபை தலைவர்களின் ஆசீர்வதித்தனும். இயேசு கிறிஸ்து போல செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக்கிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்துயு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலத்திருப்பதாக. ஆமென்.